இந்த வருமுன் காப்பும் இருக்குல்ல, எதையும் வந்து முன்கூட்டியே தயாராக இருக்கிறது. ஒரு செயலை செய்வதற்கு முன்கூட்டியே தயாராக இருப்பது. வந்த பின் பார்த்துக்கலாம், லேட்டாக போகிறது. அவங்க எப்போவுமே பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் முன்கூட்டியே தயாராக இருக்காங்க பாருங்கள், அவங்க தைரியமாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் யாருன்னா முன்கூட்டியே தயாராக இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் வந்து ஒரு செயலை செய்வதற்கு முன்கூட்டியே தயாராக இருப்பாங்க. வந்தப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்க அத்தனை பேரும் பயந்தாங்குழியாக தான் இருப்பாங்க. எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க, சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறீங்க. அப்போ வந்து நீங்கள் முன்பதிவு பண்ணிவிட்டு போகிறவங்க இருக்காங்களா, முன்பதிவு பண்ணிவிட்டு போகிறவங்க தைரியமாக இருப்பாங்க. அந்த பயணம் அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ட்ரெயினில் வந்து முன்பதிவு பண்ணிவிட்டு ரிசர்வ் பண்ணிவிட்டு ட்ரெயினில் வந்து முன்பதிவு பண்ணிட்டு ரிசர்வ் பண்ணிட்டு போகிறாங்களா, அவங்க பயணம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எப்போ இந்த நைட்டு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அந்த ஏற்கனவே முன்பதிவு பண்ண அந்த சீட்டில் போய் இப்போ உட்காந்துட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் கன்னியாகுமரி போயிடுவாங்க. ஆனால் அதே இது வந்து ரிசர்வ் பண்ணாமல் முன்பதிவு செய்யாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்புறம் அந்த இவங்க பயண தேதி நெருங்குற நேரத்தில் எப்போ அவங்க ஊருக்கு போகணுன்னு நினச்சாங்களோ, உதாரணத்துக்கு கன்னியாகுமரின்னு வச்சுக்கோங்க, கன்னியாகுமரிக்கு போகணுன்னு நினச்சாங்களோ அதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போய் ரிசர்வ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்த்தா எல்லா சீட்டும் புக்கிங் ஆகிருக்கும். அப்புறம் வந்து தட்கல் போட்டு பார்ப்பாங்க, அதுவும் கிடைக்காது. அப்போ உடன் டிக்கெட்டில் தான் போவாங்க. உடன் டிக்கெட்டில் போகும்போது ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க, பயந்துக்கிட்டே போவாங்க. உடன் டிக்கெட்டா, ஐயோ முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணியிருக்கலாமே, இப்போ உடன் டிக்கெட் எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு உடன் டிக்கெட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பயந்துக்கிட்டே தான் போவாங்க. நெருக்கடி, படுத்து தூங்க இடம் கிடைக்காது, உட்காந்துட்டு சிரமப்பட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு ஐயோ என்னடா கொடுமை அப்படின்னு அவஸ்தைப்பட்டால் போகும். அதுவும் சில டைமில் ரொம்ப கூட்டம் ஆயிரும். ஒரு தீபாவளி டைமோ பொங்கல் டைமோ ஊருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் பொழுது அப்படி நைட்டு ஃபுல்லாக நின்றுக்கிட்டே போகிற மாதிரியான பயணங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி முன்பதிவு, அதே நேரத்தில் முன்பதிவு பண்ணுறவங்க எவ்வளோ பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் ஜாலியாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய தீபாவளியாக இருந்தாலும் சரி, பொங்கலாக இருந்தாலும் சரி, அதே ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஜாலியாக போகிறவங்க யாருன்னா அந்த முன்பதிவு பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். அப்போ தான் அதான் வருமுன் காப்புங்கிறது. வந்த பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்க எல்லாருமே பயந்து தான் போவோம். அந்த பயணத்தை நினச்சாலே அவங்களுக்கு பயமாக இருக்கும். அதே பொங்கலுக்கு நம்ம ஊருக்கு போகிறோன்னு முன்கூட்டியே தெரியும். அப்போ முன்கூட்டியே அவங்க ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ரிசர்வ் பண்ணும்போது அந்த பயணமே அவங்களுக்கு வந்து எப்படா அந்த பொங்கல் தேதி வரும், அந்த பொங்கலை விட அந்த பயணம் தான் அவங்களுக்கு பெருசாக இருக்குது. ஏன்னா ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் முன்பதிவு. வருமுன் காப்புங்கிறது ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு தைரியத்தையும் கொடுக்கும், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அதுதான் ஒரே வழி. எதுக்குமே முன்கூட்டியே தயாராக இருக்கணும். எதையுமே எந்த சின்ன விஷயமா நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயமே முன்கூட்டியே தயாராக இருக்கணும். நான் தள்ளி போடுற அந்த வழக்கத்தையே மறந்துடணும். அதனால் என்ன பண்ணணும், வலுக்கட்டாயமாக முன்கூட்டியே எந்த செயலையும் முன்கூட்டியே தயாராக இருக்க பழகிக்கோங்க. முன்கூட்டியே செய்யணும். ஒரு வேலைக்கு போகிறீங்களா, முன்கூட்டியே போக பழகுங்க. ஒரு வேலைக்கு முன்கூட்டியே போகிறது, அந்த மாதிரி அதுக்காக வேலையை விட்டுட்டு வரும்போது முன்கூட்டியே வீட்டுக்கு வந்துடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் லேட்டாக கூட வாங்க, அதுதான் நல்லது. அந்த மாதிரி வந்து ஒரு வேலையை விட்டுட்டு வரும்போது சாயந்தரம் 5 மணிக்கு உங்களுக்கு வேலை முடியுது, ஆஃபீஸ் டைம் முடியுதுன்னா ஒரு 5:10 வரைக்கும் அங்கே இருக்கணும். 4:50 புறப்பட்டு வந்துடக்கூடாது, முன்கூட்டியே வரணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு வேலைக்கு போகும்போது முன்கூட்டியே போகணும். ஒரு பயணமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முன்கூட்டியே தயாராகிடுங்க. முன்கூட்டியே அந்த வேலையை முடிச்சிருங்க. தைரியமாக இருக்கலாம். நம்ம மனசு தைரியமாக இருக்கணும், இதயம் வந்து உறுதியாக இருக்கணும், பலமாக இருக்கணும் அப்படின்னா எதையும் முன்கூட்டியே முடிச்சிருங்க. நீங்கள் தள்ளி போட இதயம் பலவீனமாகிட்டே இருக்கும். உங்கள் வழக்கமே தள்ளி போடுறது தான், எதையும் தள்ளி போடுறது தான், அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது தான் உங்களுடைய வழக்கம். அப்படின்னா நீங்கள் பயந்து தான் உங்கள் வாழ்க்கை முழுதும் பயத்திலே தான் போகும். நீங்கள் கோழையாக மாறிவிடுவீர்கள். அதனால் தைரியமாக இருக்கிறதுக்கு அது எப்படி தைரியங்கிற அதுக்கு இது ரொம்ப முக்கியம். இதுதான் மெயின். இந்த முன்கூட்டியே எதையும் செஞ்சு தயாராக இருக்கிறது. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுமா, ஒரு ட்ரெயினை பிடிக்கணுமா, முன்கூட்டியே போயிடணும். அந்த நேரத்துக்கு பதட்டப்பட்டுக்கிட்டு அவசரப்பட்டுக்கிட்டு அப்புறம் விபத்து ஏற்படும். அவசரத்தில் தான் நிறைய பேருக்கு விபத்து ஏற்படும். நிறைய பேர் ஏன் வேகமாக போகிறாங்கன்னா அவசரம். அந்த கரெக்டான நேரத்துக்கு தான் அவங்க புறப்படுவாங்க. முன்கூட்டியே போவோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே போகிறவங்க நிதானமாக பார்த்து நம்ம ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக போகலாம். அதான் முன்கூட்டியே போகிறது, முன்கூட்டியே தயாராகிறதுங்க வந்து தைரியமாக இருக்கலாம், நிதானமாக இருக்கலாம், பாதுகாப்பு, மகிழ்ச்சியாக இருக்கலாம். முன்கூட்டியே எதையும் செஞ்சு முடிக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுறவங்க என்றைக்குமே பயந்துக்கிட்டு கோழைத்தனம், சோம்பேறிகளோட இயல்பு கோழைத்தனம். அதனால் வந்து வருமுன் காப்போம், முன்கூட்டியே எதையும் செய்வதற்கு தயாராக இருப்பது, செஞ்சு முடிக்கிறது, இது வந்து இதுக்கு இணையாக வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி செயல்களை தான் நீங்கள் கடவுளாக நினைக்கணும். கடவுள்னா இதுதான் கடவுள், இது இப்படி செயல் கடவுள். இதெல்லாம் வந்து ஒரு செயலை செய்வதற்கான ஒரு வழிமுறை. இந்த வழிமுறை தான் கடவுள். இதை செய்யாமல் தள்ளி போட்டுட்டு கடவுளை போய் கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி
ஒரு ஒரு செயல் இருக்குல்ல, அதையே நீங்கள் கடவுளாக பார்க்குற மாதிரி பார்க்கணும். ஒரு செயல் முன்கூட்டியே செய்கிறவங்க தான் அவங்க அவங்க வந்து கடவுளுக்கு நெருக்கமானவங்க அப்படின்னா, கடவுளுக்கு நீ நெருக்கமாகணுமா, அப்போ எந்த செயலையும் முன்கூட்டியே செஞ்சிரு அப்படின்னா, அப்படியே அப்போ முன்கூட்டியே செஞ்சால் நம்ம கடவுளுக்கு நெருக்கமானவங்களா ஆகிடுவோமா அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய விஷயமா பார்ப்பீங்க. அப்போ அந்த மாதிரி அந்த அளவுக்கு அது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கடவுளை பார்க்க முடியும். பயந்து தான் சாவீங்க. உங்களுக்கு மனசில் தைரியம் வருது பாருங்கள், அந்த தைரியம் தான் கடவுள். அந்த தைரியத்தை எது கொடுக்குது? நீங்கள் தைரியமாக இருக்கீங்க, துணிச்சலாக இருக்கீங்க, வீரமாக இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்க, பாதுகாப்பாக உணர்கிறீர்கள். அப்போ அதுதான் கடவுள். பாதுகாப்பு தான் கடவுள், மகிழ்ச்சி தான் கடவுள், தைரியம் தான் கடவுள். அந்த தைரியத்தை உங்களுக்கு எது கொடுக்குது? முன்கூட்டியே எந்த வேலையும் செஞ்சு முடிக்கிறீங்க பாருங்கள், அதுதான் கொடுக்குது. வருமுன் காப்போம். அந்த வந்தவரை பார்த்துக்குவோம் அப்படின்னா பயந்து தான் போவீங்க. அப்போ முன்கூட்டியே எதையும் செஞ்சு முடிக்கிறது, தயாராக இருக்கிறது, முன்கூட்டியே அலுவலகத்துக்கு போகிறது, தைரியமாக போகலாம். அலுவலகத்துக்கு நீங்கள் தைரியமாக போகணுமோ அந்த தைரியம் தான் கடவுள். பயந்துக்கிட்டே போகிறது, எங்கே லேட் ஆகிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே போகிறது, வேகமாக போவீங்க, அப்புறம் விபத்து ஏற்படும். அப்போ அது வந்து கடவுள். அதில் வந்து கடவுள் உங்கள் கூட வரல. கடவுள் யாருன்னா தைரியம் தான் கடவுள். அந்த தைரியம் எதுலேருந்து வருது? இந்த மாதிரி செயல்களை செஞ்சால் தான் வரும். நீங்கள் லேட்டாக போனால் உங்களுக்கு கடவுள்லாம் உங்கள் கூட வரும், அந்த தைரியம் உங்ககிட்ட வராது. அப்போ கடவுள் என்கிற அந்த தைரியம் என்கிற கடவுள் உங்ககிட்ட வரமாட்டார், உங்கள் கூட வரமாட்டார். அதனால் எது கடவுள் அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தைரியம் தான் கடவுள். அந்த தைரியம் எப்படி வரும்? அந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வரும்? உடற்பயிற்சி பண்ணால் வரும். உடற்பயிற்சி பண்ணால் தைரியம் வரும். முன்கூட்டியே எந்த உடற்பயிற்சி பண்ணிட்டு அப்புறம் எதையும் முன்கூட்டியே செய்யணும், முன்கூட்டியே தயாராக இருக்கணும். வருமுன் காப்போம். தள்ளி போட்டிங்கன்னா அந்த தைரியம் என்கிற கடவுள் உங்கள்கிட்ட வரமாட்டார். ஊக்கமாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், உணவு கட்டுப்பாடு, இதெல்லாம் கடவுள். இதெல்லாம் கடவுளை பார்க்குறக்கான கடவுளுங்கிறன்னா யாருன்னா தைரியம் தான் கடவுள். அப்போ இந்த தைரியம் வரணுன்னா நம்ம உணவு கட்டுப்பாடு இருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், எதையும் முன்கூட்டியே செஞ்சு முடிக்கணும். அந்த மாதிரி அதிகாலையில் எழும்புறது, அதிகாலையில் எழும்புனா ஒரு தைரியம் இருக்கும், ஒரு பெருமித உணர்வு, அதுதான் கடவுள். கடவுளை பார்க்கணுன்னா நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கணும். 7 மணி வரைக்கும் தூங்கினீங்கன்னா காலையில், அப்போ உங்களுக்கு கடவுளை நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ உண்மையிலே கடவுளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா, அதிகாலையில் எழுந்திருங்க. உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், உங்களுக்கு ஒரு பெருமித உணர்வு, பாதுகாப்பு, மகிழ்ச்சி எல்லாமே வரும். வெற்றி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில். அதுதாங்க வெற்றி தான் கடவுள். வெற்றியை பார்க்கணுன்னா காலையில் எந்திக்கணும், முன்கூட்டியே வருமுன் காப்போம். முன்கூட்டியே எந்த வேலையும் செஞ்சு முடிக்கிறது, அதுதான் தைரியத்திற்கான வழி.